இம்பார்ட்டன்ட் விஷயம். நம்ம மேடம் அவங்க வந்து டப்பா நிறைய சொன்னாங்க. அவங்க ரொம்ப ஆர்வம், அதாவது எனர்ஜிக்காக எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவங்க அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. பிகாஸ் இந்த பால் சொன்ன பார்த்திங்கன்னா சத்யா, உங்கள் சத்யா நானும் இருக்கிறேன், இவங்களோடலாம் எல்லாரோடையும் கலந்து இருக்கிறேன். சரி, அதனால எனக்கு வந்து எல்லாம் கிளாப்ஸ் பண்ணுங்கப்பா. தட் இஸ் நாட் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் ஃபேமிலி. எல்லாரும் இருக்கிறோம். இங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு பொதுவான விஷயம். எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே சோறாக்குவோம், தின்னுவோம், வீட்டுக்காரரை பார்ப்போம், பிள்ளைங்களை பார்ப்போம், பக்கத்தில் அக்கத்தில் நீ வெடிச்சியா நான் வெடிச்சியா கேட்போம். இங்கே அப்படி இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச எப்படி செய்ய முடியுமோ அதை செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுறது. இந்த பரிமாற்றம்ங்கிறது எல்லாருக்குமே நடக்கணும். இந்த ஸ்நேகம்ங்கிறது எல்லாருக்குமே வரணும். அதனால் இன்றைக்கு, அதாவது நேற்று சித்ரா பௌர்ணமி முடிஞ்சிருச்சு. இந்த நல்ல நாளில் இன்னொன்று நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி தேதி 24, 4வது மாதம், இந்த வருஷம் 24வது வருஷம். சூப்பரான டேயில் நாம் எல்லாம் கலந்துருக்கிறோம். உங்கள் கூடயும் நான் வந்து கலந்துருக்கிறேன். இந்த நாள் மாதிரி எல்லா நாளும் அமையணும், எல்லாருக்கும் எல்லா வீட்டுக்கும் அப்படி அமையணும்னு இறைவனை பிரார்த்தனை. இங்கே முக்கியமாக இந்த வீடியோ பண்ணுற ஒரு அம்மாவுக்கு ஏகப்பட்ட ஆர்வம் உள்ளவங்க. நீங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும். எங்க அம்மா வந்து ஒரு பெரிய குடும்ப தலைவி, பேத்தி பேரன் 24 மணி நேரம் இடுப்புல வச்சிருப்பாங்க. இப்பதான் இறக்கி விட்டு உங்களோட வர்றதுக்காக. அவங்க மிஸ்ஸஸ் சாந்தா, அவங்க வந்து ரொம்ப பிரில்லியன்ட், எது வேணாலும் நிறைய செய்வாங்க. ஆர்வம் உள்ள ஒரு யங்ஸ்டர். சரி, அப்படியே அது கூட நான் உன்ன சொல்றேன். விமலா சுவாமிநாதன் அவங்க வந்து பெரிய பெரிய ஆளு. ஆனா அதை விட கொஞ்சம் பெரிய காலை கீழே போட்டாதான் சொல்லுவேன். எந்த சின்ன அதெல்லாம் சொல்ல முடியாது. அதை விட பெரிய ஆளு நீ. மிஸ்ஸஸ் திலகவதி அப்படிங்கிற பேர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பொறுமை, ஹஸ்பண்டுக்கு பண்றதுக்கு தானே பொங்கலைங்கெல்லாம் பெரிய ரொம்ப 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 பெருமைசாலி. அவங்க தாத்தா எங்க தெரியல, ஆனா பேத்தி பாட்டிங்க. சொல்லுங்க மேடம். இவங்க மிஸ்ஸஸ் சார் பேரு ஜான் அங்கிள் வந்து அவங்க வந்து இப்போ எங்களோட இல்லை, இருந்தாலும் மேடம் எங்களோட இருக்காங்க. மேடம் கொஞ்சம் பாருங்க. ஹாய் பாருங்க, எங்களோட அவங்க இப்போதான் கலந்துருக்கிறாங்க. அவங்களுக்கும் எந்த நாளும் பொறுப்பையும் என்ன சொல்றது, எல்லா பொறுப்புகளும் நிறைந்தவங்க. அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. தேங்க்யூ. அங்கே முடிச்சாச்சு. நான் சொல்றேன், இப்போ பாருங்க இந்த புன்னகை தேசம் இது மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க. எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே, எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே, எந்த நேரமும் மிரட்டிக்கிட்டு, எல்லாரையும் சத்தம் போட்டு ஆட்டி வைக்கிற இங்கே இருக்கிற ஒரு சிறந்த, சூப்பரா கைட் பண்ணிட்டாங்க. ஒரு அருமையான ஒரு பொறுமையான பெருமையான இருக்காங்க. அது உண்மைதானே, பெருமையான பெண்ணு. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் வான்னா வருவாங்க, போனா போவாங்க. அந்த அன்புக்கு அவங்க அடிமையான. இவங்க தனலட்சுமி. சார் பேரை சொல்லுங்க. அதுனா வேற சார் பேர் என்னம்மா? முத்தையா. நான் உங்களுக்கு சார் பேர் என்னங்க? சார் பேர் அப்படிங்க, நீங்க சொல்லுங்க. நான் எப்பவுமே அவர் சார் பேர் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவர் இல்லை, நான் சொல்றேன். இருந்தாலும் இல்லைனாலும் முத்தையாங்கிற பேர் என்னங்க? சொல்லுங்க. அந்த பாருங்க, அவங்க வெக்கத்தை பாருங்க.
அவர் பெரிய போலீஸ் சர்வீஸ்மேன். தட் இஸ் அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை, இருந்தாலும் மாமியாருங்கிறதுக்கு ஒரு அவதாரம் இருக்கிற ஒரு சிறந்த பெண்மணி. நிறைய எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாவாம்மா, ஆமாம். அவங்களுக்கு சிங்கமணரை சொந்த ஊர், அதை சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கு சந்தோஷம் போகணும் அப்படிங்களா?